வேலுண்டு வினை இல்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் ரிஷபராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி கூறுகிறேன். குரு ஒரு முழு சுபக்கிரகம். வருகிற மே 14ஆம் தேதி குரு ரிஷபராசியிலிருந்து 3ஆம் வீடான மிதுனத்திற்கு செல்கிறார். மனிதனுக்கு நடக்கக்கூடிய கெட்ட சக்திகளை தடுக்கக்கூடிய ஆற்றல் குருவின் பார்வைக்குத்தான் இருக்கிறது. குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். இது ரிஷபத்திற்கு 2ஆம் இடமாகும். குரு ஸ்தான பலம் பெறுகிறார். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வருவதினால் முகத்தில் வசீகரம் கூடும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், மனதுக்குள் நல்ல எண்ணங்கள் உதயமாகும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற நல்ல வரன் கிடைக்கும். ரிஷப வீட்டிற்கு 6ஆம் வீடான துலாம் வீட்டை குரு பார்ப்பதினால் கடன் நிவர்த்தியாகும் அல்லது கடன் நீங்குவதற்கான வழி உபாயம் கிடைத்துவிடும். நோய் நெடுங்காலமாக பிடித்திருந்த நோய்கள் நீங்கிவிடும். எதிரிகள் உங்களை கண்டு விலகி விடுவார்கள். ரிஷபத்திற்கு 8ஆம் இடமான தனுசு வீட்டை பார்ப்பதினால் பெரிய பெரிய பிரச்சனைகளிலிருந்து குடும்ப தகராறு, தீராத பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகிவிடும். தீராத வம்பு வழக்கு வில்லங்கம் எல்லாம் நீங்கிவிடும். மனக்கசப்புகளும் அகன்றுவிடும். ரிஷபத்திற்கு 10ஆம் வீடான கும்ப வீட்டை பார்ப்பதினால் தொழில், பதவி போன்றவற்றில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாவற்றிலும் குருவின் பார்வை பலம் பெறுவதால் இந்த ஒரு வருடம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பணமழைதான். வெளிநாடு செல்வதற்கு, வண்டி வாகனம் மாற்றியமைக்க, புது வீடு கட்ட அல்லது வாங்க, வீட்டை மாற்றியமைக்க, திருமணம் செய்ய எல்லாவற்றிற்கும் குருவின் பார்வை பலம் பெற்று நல்ல யோகமான காலமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல தருணம். சனியும் 11ஆம் பார்வை எல்லாம் சேர்ந்து ரிஷபத்திற்கு ஒரு அருமையான காலம். நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கூடுதலாக குரு கேந்திர பலம் பெற்று அவர் வீட்டை அவர் பார்ப்பதினால் பல நல்ல பலன்களை வாரி வழங்க உள்ளார். இவை யாவும் பொதுவான பலன்களை. அவரவர் சுய ஜாதகத்தில் உள்ளபடிதான் திசா புத்தியின்படி மாற்றங்கள் நிகழும். எனினும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இது இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல கால மாற்றமே. மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று ஆரம்பம் அடித்தது. ஜாக்பாட். நன்றி, வணக்கம்.